வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம ஸ்டாக் மார்க்கெட் உலகத்துல ஒரு லெஜெண்டரி இன்வெஸ்டரான ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்களின் வாழ்க்கை வரலாறு பங்கு சந்தையில் அவர் எடுத்த சாதனைகளையும் பார்க்க போறோம். வாங்க சேனலுக்குள்ள போகலாம். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா 1960 ஆண்டு மும்பை நகரத்தில் ஒரு நடுத்தர வர்க்கம் குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய அப்பா ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர். அப்பாவிடமிருந்தேதான் பங்கு சந்தை பற்றி ஆர்வம் வந்தது. நியூஸ் பேப்பர்ல பங்கு விலைகள் எப்போம்னு பார்த்து சொல்லுறாரு, அது எனக்கு ஒரு தூண்டுதல் இன்னு ராகேஷ் சொல்லியிருப்பார். 1989 ஆண்டு சென்செக்ஸ் 150க்கு கீழே இருந்த காலம். அந்த நேரத்தில் ஜுன்ஜுன்வாலா சார் 5000 மட்டும் முதலீடு பண்ணி பங்கு சந்தைக்குள் அடியெடுத்து வைத்தார். அந்த ஆரம்ப முதலீடு தான் அடுத்த சில வருடங்களில் கோடிகளாக மாறி அவர் இந்தியாஸ் வாரன் பஃபெட் என அழைக்கப்பட காரணமாயிற்று. அவருடைய முதல் பெரிய வெற்றி டாடா டீ பங்கில்தான். 1989 5000 பங்குகளை வாங்கினார். சில மாதங்களிலேயே அந்த பங்குகள் அவருக்கு 3 லட்சம் ரூபாய் லாபம் கொடுத்தது. அதுக்கு பிறகு டைட்டன், லூபின், கிறிசில், ஸ்டார் ஹெல்த் மாதிரி பல கம்பெனிகளில் முதலீடு 10,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சார். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா எப்பவும் சொல்வது ஸ்டாக் மார்க்கெட்ல பேஷன்ஸ் தான் முக்கியம். விலை குறைஞ்சா பயப்பட வேண்டாம், நம்பிக்கை இருந்தா ஹோல்ட் பண்ணுங்கன்னு. அவர் எப்பவும் லாங் டேர்ம் விஷன் தான் ஃபாலோ பண்ணார். அதனால தான் அவருடைய போர்ட்போலியோ எப்போதும் வளர்ச்சி அடைந்தது. ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆரம்பித்து பங்கு சந்தையில் 40,000 ரூபாய் கோடி மதிப்பு கொண்ட வெல்த் உருவாக்கியவர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. 2022 அவர் மறைந்தாலும் இந்திய முதலீட்டாளர்களுக்கு அவர் விட்டுச் சென்ற துணிவு பிளஸ் லாங் டேர்ம் திங்கிங் ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு பிடித்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவின் இன்ஸ்பைரிங் வாழ்க்கை கதையை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர் சொன்ன மாதிரி பை ரைட் சிட் டைட் நினைவில் வையுங்க. இந்த மாதிரி ஃபைனான்ஸ் மற்றும் ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா உடனே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க.